சார், யாரையுமே அநாகரீகமாக, தரக்குறைவாக, ஆபாசமாக வலைத்தளங்களில் பேசக்கூடாது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இருக்கக்கூடாது. தொடர்ந்து பிரதமர் குறித்தும் எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் குறித்தும், ஏன் இந்து மதம் குறித்தும், இந்து கடவுள்கள் குறித்தும் ஆபாசமாக பதிவிடுபவர்களை நீங்கள் ஏன் கைது செய்வதில்லை? ஏன் நடவடிக்கை எடுப்பதில்லை? இரண்டாவது, சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அரெஸ்ட் பண்ணீங்களா, கோர்ட்ல நீங்க கொண்டு போய் விடுவதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் சிறையினுள்ளே சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தவறு. சவுக்கு சங்கர் பாரதிய ஜனதா கட்சியை கூட விமர்சித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எங்களுடைய தலைவர்களை கூட விமர்சித்திருக்கிறார். அது வேறு. நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறமா எதுக்கு உங்களுக்கு சட்டம் இருக்குது? வேலையே பயிரை மேய்ந்த கதையாக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று எண்ணக்கூடாது. அதனால சவுக்கு சங்கருடைய அவருடைய பணியாட்களை காவல்துறை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று துடித்தது. அதே மாதிரி சிறையில் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு தகவல் வருகிறது, நாம பார்க்கிறோம். இதெல்லாம் உறுதியான நாம கண்டிக்கிறோம். அது இன்னும் எங்களுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நேற்று கூட கோவையில் இதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரையில நியாயம்னா நியாயம், நீதினா நீதி, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தவறுனா தவறுதான். அதனால சட்டம் தன் கடமையை செய்யட்டும். சவுக்கு சங்கர் உங்களை எதிர்த்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை, தமிழக அரசை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் கடுமையாக எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை சிறையில் உள்ள தாக்குவது என்பதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நாம் பிஜேபி வன்மையாக கண்டிக்கிறது. மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அதனாலதான் நாம சொல்றோம். உதாரணத்திற்கு நேற்று பிரதமர் பேசும்பொழுது இந்த ஷாபானு வழக்கை கோடிட்டு காமிக்கிறார். நீங்க இன்னைக்கு நேற்று இல்ல, காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு மதவாத கட்சி அப்படின்றத நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம். காரணம் என்ன? ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில அந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய இன்னொரு சட்டத்தை அதற்காக உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவர்கள் பிளீஸ் செய்யணும்னு சொல்றதுக்காக, சமரசம் செய்ய வேண்டும், ஓட்டு வேண்டும் என்பதற்காக அவங்க செஞ்சாங்கன்றது உலகறிந்த விஷயம். நேற்று கூட நான் பாண்டிச்சேரி முன்னாள் எம்பி அமைச்சர் நாராயணசாமி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தபோது நான் சொன்னேன், ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசினேன், இந்த 10 வருடங்கள்ல எங்கேயாவது பிரதமர் இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசியிருக்கிறாரா? எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடினா கிடையாது. ஆனால் சனாதன தர்மத்தை அழிப்பேன், அதாவது இந்து மதத்தை அழிப்பேன் பேசியது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின். காங்கிரஸ் எங்க போச்சு? வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் குறித்து பேசாத ஒரு கட்சியை பார்த்து இது மதவாத கட்சின்னு சொல்வது சரியா? அப்படி இல்லைன்னா சனாதன தர்மத்தை, இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்ற கட்சி மதவாத கட்சியா? இந்துக்கள் எழுச்சிவாயர்களா? யார வேணாலும் எது வேணாலும் பேசலாமா? அதாவது செக்யூலரிசம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, யாருடைய மத விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேர் தான் செக்யூலரிசம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன்றது செக்யூலரிசம் கிடையாது. எந்த மதம் குறித்தும் விமர்சிக்க மாட்டேன், அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று சொல்வதுதான் செக்யூலரிசம், மத சார்பின்மை. ஸ்டேட் அதுதான், ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை அதுதானே தவிர, இங்க ஒரு அமைச்சரே உட்கார்ந்துகிட்டு நான் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்னா அதுதான் மதவாதம். மக்கள் அதை உணர்ந்து இருக்கிறார்கள். நான் சேலஞ்ச் பண்றேன், தைரியம் இருந்தால், நாங்க அப்பயே சொன்னோம், இங்க பேசின விஷயத்த டெல்லியிலயோ ஹரியானாவிலேயோ குஜராத்திலேயோ போய் உதயநிதி ஸ்டாலினை பேச சொல்லுங்க. முடியுமா? முடியாது. இதுதான் விஷயம்.
அதனால இத மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வேணும்னா சில பேரை ஆதரவாக வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவதெல்லாம் அதெல்லாம் சரி வராது. இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு நாங்க பிரிச்சே பார்க்க மாட்டோம். அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுகாதாரம். அனைவருக்கும்னா யாரு? இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆனா நாங்க இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் ஏன் சொல்றீங்க? எப்படி நீங்க இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்பீங்க? எப்படி சொல்லலாம்? நீங்களே சொல்ல. ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்வது சரியா தவறா? இடஒதுக்கீடுன்றது எதுக்கு? ஒரு சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது நியாயமான விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு மதத்தை சார்ந்த அனைவருக்குமே நான் இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? மதவாதமா இல்லையா? நான் கேட்கிறது இஸ்லாமியர்கள் அனைவரும் பின்தங்கி இருக்கிறார்களா? ஆமான்னு சொன்னா அது காரணம் யார்? 55 வருடங்கள் ஆட்சி நடத்திய நீங்கள். அப்ப முதல்ல ஒப்புக்குங்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்து விட்டோம்னு காங்கிரஸ் சொல்லட்டும். சரியான கேள்வியா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த 10 வருடங்கள்ல இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரம், கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. நான் தர புள்ளி விவரம் சரிதானே? அதை வாதம் பண்ண சொல்லுங்க. அவருடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்குதா? எத்தனை பிஜேபி 2014 முன்னாள் வரைக்கும் எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு வந்திருக்காங்க, எத்தனை ஐபிஎஸ், எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை வக்கீல் பாருங்க. அதான் விஷயம். அப்ப யார் மதவாதி அப்படின்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான். திமுக தமிழகத்தில் ஒரு மதவாத இயக்கம் என்று சொன்னால் அது முதல்ல திமுக. அகில இந்திய அளவில் ஒரு மதவாத இயக்கம் என்று சொன்னால் அது காங்கிரஸ். இது எல்லாத்தையும் இந்த நாட்டை மத ரீதியாக போட்டு குழப்பி ஜாதி ரீதியாக எல்லோரையும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னா அது கம்யூனிஸ்ட். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு மக்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2014 சொன்னாங்க, 2019 சொன்னாங்க, இப்போ பாதி பேர் சொல்லிட்டாங்க, இன்னும் பாதி பேர் சொல்ல போறாங்க. 400 இடங்களை பெறுவோம், அதுதான் உண்மை. இஸ்லாமிய மதத்தில் அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா இல்லையா? இருக்குது இல்லையா? ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றது அந்தந்த மதத்தை சார்ந்தவர்களால் தான் செய்ய முடியும், அந்த மதத்தினுடைய பெரியோர்களால் தான் செய்ய முடியும். திருமாவளவன் சென்னையிலிருந்து டெல்லிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பேராயர்கிட்ட எங்களுடைய மக்கள் சர்ச்சுகள்ல ஒதுக்கப்படுகிறார்கள் போராட்டம் நடத்தினாரா இல்லையா? அப்ப இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குதா? சனாதன தர்மத்துல மட்டும்தான் இருக்குதா? எல்லா இடத்துலயும் இருக்கு. அம்பேத்கர் சொல்றாரு, நான் சொல்ல. விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்தில் அம்பேத்கர் சொல்றாரு, நான் தௌலாபாத் என்கிற இடத்திற்கு சென்றிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிஜாமுடைய கோட்டை வாயில அங்க இருக்கக்கூடிய குளத்துல கை கால்களை கழுவிக்கின்றது போது என்னை முகமதிகள் தாக்கினார்கள். நீ ஒரு தீண்டத்தகாதவன், எப்படி நீ இங்க வரலாம் என்று தாக்கினார்கள். அன்றுதான் புரிந்து கொண்டேன், இந்து மதத்தில் மட்டுமல்ல இஸ்லாத்திலும் தீண்டாமை இருக்கிறதுன்னு அம்பேத்கர் எழுதியிருக்கிறாரு விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்தில். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தீண்டாமைனா என்னங்க? பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை கூட தீண்டாமை தான். இருக்குதா இல்லையான்றதுதான் கேள்வி. பல லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தான் உடனடி முத்தலாக். முத்தலாக் இல்ல, முத்தலாக் என்பது இஸ்லாத்தினுடைய சட்டமாக இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல, நான் மதிக்கிறேன். உடனடி முத்தலாக், இன்ஸ்டன்ட் முத்தலாக், அதை தான் நாம தடை செஞ்சோம். ஆனா அதை எப்படி கொண்டு போய் மாத்தினாங்க எதிர்கட்சி? ஐயோ இஸ்லாமிய சட்டத்தில் போய் கை வச்சிட்டாங்கன்னு பொய் சொன்னாங்களா இல்லையா? உடனடி முத்தலாக்குக்கும் முத்தலாக்குக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. முதல் நாள் பாருங்க, பேப்பர்ல தான் படிச்சேன் நானும். ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் முத்தலாக் சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு, பாத்தீங்களா இல்லையா? இப்போ முந்தா நாள் இப்ப பேப்பர்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் தவறு. ரிஃபார்ம்ஸ் எல்லா மதத்திலும் செய்யணும், எல்லா வாழ்க்கை முறையிலும் செய்யணும். யாரும் இல்லைன்னு சொல்லல. உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு, இப்ப இல்ல. we welcome it. அதனால சனாதன தர்மம்னா அது இன்றைய இந்து மதம். நேற்று கூட ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ன கேட்டாரு, நான் அதான் சொன்னேன், எங்க சொல்லிருக்கு? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்குது.
யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்தவர் இல்லையோ, யார் ஒருவர் ஜெயின் இல்லையோ, அவர் இந்துன்னா என்ன அர்த்தம்? இந்துவுக்கு மதமே இல்லைங்க, சனாதன தர்மம் தான். பல கோர்ட் உச்ச நீதிமன்றத்திலிருந்து அத்தனையும் சொல்லிடுச்சு. சனாதன தர்மம்னா என்னன்னா நம்முடைய வாழும் முறை, அப்படி நம்ம கலாச்சாரம். இதுல தவறு இருந்தா நம்ம திருத்திக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்காக நான் அழிப்பேன்னு சொல்லுவீங்களா? அதுதான் கேக்குறேன். அதுக்காக நான் அழிப்பேன்னு சொன்னா அந்த நபர் மதவாதியா இல்லையா? தைரியமா சொல்ல முடியுமா? இஸ்லாத்துல ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னா இஸ்லாத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா அவங்க வெளியே? முடியாது. கிறிஸ்தவத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அவங்க இதுல அப்படின்னு சொன்னாங்க, அதை ரிஃபார்ம் பண்ணுங்க, அதுதான் ஒரு மதம். அதை விட்டு நான் அதையே ஒழிப்பேன்னு எப்படி சொல்லலாம்? இதைத்தான் நாம் கேட்கிறோம். நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். RSS இயக்கம் 1925 தன்னுடைய நூற்றாண்டை தொட்டு கொண்டிருக்கிறது. நிறைய செஞ்சுட்டு வரோம். தவிர பிஜேபியினுடைய பேட்டன்ட் ரைட் கிடையாதுங்க சனாதன தர்மம். எல்லாரும் அடங்கியதுதான் ஒரு சொசைட்டி. சனாதன தர்மம் நான் நீங்க எல்லாரும் தான், முஸ்லிம்ஸ் ஆகட்டும், கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சனாதன தர்மத்துக்குள்ள அடக்கம் தான். இதுதான் நாம சொல்றோம், கல்ச்சர், வே ஆஃப் லைஃப். நன்றி.